காட்டு மரமும் ரோஜா செடியும் சிறுகதை. பீர்பால் தனது வாக்கு திறமையால் அரசரின் மனம் நோகாமல் பேசி காரியம் சாதித்துக் கொள்வதில் வல்லவர். பீர்பாலின் இந்த திறமையால் பலர் நன்மை அடைந்துள்ளனர். அரச குடும்பத்தவர்களும் அதற்கு விதிவலக்கல்ல. ஒரு நாள் அக்பர் சக்கரவர்த்தியும் பீர்பாலும் ஆட்சி பற்றிய மக்களின் கருத்தை அறிவதற்காக மாறு வேடம் அணிந்து நகர சோதனைக்கு சென்றனர். அதிகாலை நேரத்தில் ஒரு கிராமத்தின் அருகே அவர்கள் போய்க் கொண்டிருந்தனர். அந்த நேரத்திலேயே கிராம மக்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தனர். பெண்கள் தண்ணீர் இறைப்பதும் வீட்டை சுத்தம் செய்வதும், ஆண்கள் கலப்பைகளுடன் வயலுக்கு செல்வதும், வயதானவர்கள் கால்நடைகளுக்கு தீவனம் வைப்பதுமாக இருந்தனர். இதை கண்ட அக்பர், பீர்பால், இந்த கிராம மக்கள் எவ்வளவு சுறுசுறுப்புடன் இருக்கிறார்கள் பார்த்தாயா? இந்த மக்கள் வெயிலிலும் மழையிலும் கடுமையாக உழைக்கின்றனர். எல்லோரும் அவரவர் வேலைகளை அவர்களே செய்கின்றனர். ஆனால் இவர்களுக்கோ வருமானம் மிகவும் குறைவு, வயிறார உணவும் கிடைப்பதில்லை என்று கவலையுடன் கூறினார். உடனே அரசர் மக்களுக்கு ஏதோ நல்ல திட்டங்களை அறிவிக்கப் போகிறார் என்று எண்ணி பீர்பால் மகிழ்ச்சி அடைந்தார். பீர்பால், இந்த மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்தும் இவர்களுக்கு கால் வயிற்றுக்கு தேவையான சோறு கூட கிடைப்பதில்லை. ஆனால் நம் அரண்மனையில் பாருங்கள், அரச குடும்பத்தினர் ஒரு வேலையும் செய்யாமல் உண்டு கொழுக்கின்றனர். இந்த நிலைமையை நான் வெறுக்கிறேன். எனவே இனி அரச குடும்பத்தினர்களும் வேலைக்காரர்கள் இல்லாமல் தங்களுடைய வேலையை தாங்களே செய்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப் போகிறேன் என்றார் அரசர். அதெல்லாம் நடக்கின்ற காரியமா என்று நினைத்தாலும் பீர்பால் எதுவும் பேசவில்லை. அரசரோ அரண்மனைக்கு திரும்பியதும் அங்கிருந்த வேலைக்காரர்களை எல்லாம் நிறுத்திவிட்டார். அரச குடும்பத்தினர் அனைவரும் அவரவர் வேலைகளை இனி அவரவர்களை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அரச குடும்பத்தினரோ காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரை வேலைக்காரர்களின் உதவியுடனேயே வாழ்ந்து பழகிவிட்டவர்கள். எனவே வேலைக்காரர்கள் இல்லாமல் அவர்களால் ஒரு காரியத்தை கூட செய்ய முடியாது. அதனால் அரசரின் இந்த திடீர் உத்தரவால் அவர்கள் பெரிதும் கலக்கமடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். பின்னர் அனைவரும் மூத்த அரசியிடம் சென்று முறையிட்டனர். பீர்பாலினால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று நம்பிய மூத்த அரசி உடனே தனது உறவினர் ஒருவரை அனுப்பி பீர்பாலை அழைத்து வர சொன்னாள். பீர்பால் வந்ததும் மூத்த அரசி தங்களுக்கு நேர்ந்திருக்கும் கஷ்டத்தை அவரிடம் சொல்லி அழுதாள். பீர்பால், வேலைக்காரர்களின் உதவி இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. உன்னால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். நீதான் அரசரிடம் சொல்லி எப்படியாவது இந்த உத்தரவை மாற்ற வேண்டும் என்று வேண்டினாள். பீர்பாலும் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார். அப்போது அரண்மனை தோட்டக்காரன் பூங்காவில் உள்ள ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். உடனே பீர்பால் அவனிடம் சென்று, இன்றிலிருந்து இந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டாம் என்று கூறினார். ஐயா, இந்த ரோஜா செடிகள் அரசருக்கு மிகவும் பிரியமானவை. இந்த செடிகள் கொஞ்சம் வாடினாலும் அரசர் என்னை கடுமையாக தண்டித்து விடுவார் என்று தோட்டக்காரன் பயந்து கொண்டே கூறினான். நீ நான் சொல்வதை கேள். ரோஜா செடிகளுக்கு ஏன் தண்ணீர் பாய்ச்சவில்லை என்று அரசர் கேட்டால், நான் தான் பாய்ச்ச வேண்டாம் என்று கூறினேன் என்று சொல். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் பீர்பால். தோட்டக்காரன் பீர்பாலை பற்றி நன்கு அறிந்திருந்தவன். ஆதலால் ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை உடனே நிறுத்திவிட்டான். அரசர் அன்று பூங்காவுக்கு வந்தபோது செடிகள் அனைத்தும் வாடி கிடப்பதை கண்டார். உடனே அவருக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. தோட்டக்காரனை அழைத்து வர சொல்லி செடிகளுக்கு ஏன் தண்ணீர் பாய்ச்சவில்லை என்று கேட்டார். அரசே, பீர்பால் தான் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டாம் என்று கூறினார் என்றான் தோட்டக்காரன். அரசர் உடனே பீர்பாலை அழைத்து வர சொன்னார். பீர்பால் வந்ததும் அவரை நோக்கி, பீர்பால், செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டாம் என்று ஏன் சொன்னாய் என்று கோபத்துடன் கேட்டார். உடனே பீர்பாலும் அரசரின் இந்த கேள்வி எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் போல, அரசே, காட்டு மரங்களை பாருங்கள். அவை எவ்வளவு பச்சை பசேல் என்று செழிப்புடன் வளர்ந்திருக்கின்றன. அவற்றுக்கு யாராவது தண்ணீர் பாய்ச்ச வசைகிறார்கள்? அந்த மரங்கள் தானே நிலத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு வளர்கின்றன. இந்த ரோஜா செடிகளும் அதுபோல ஏன் அவையே நிலத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு வளரக்கூடாது என்று நினைத்தேன். எனவே தோட்டக்காரனை தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்த சொன்னேன் என்றார் பீர்பால். உடனே அரசர் பீர்பாலை நோக்கி, பீர்பால், உனக்கு புத்தி பிசகிவிட்டதா? காட்டு மரமும் ரோஜா செடியும் ஒன்றா என்று கோபத்துடன் கேட்டார். அரசே, கோபம் கொள்ள வேண்டாம்.
அவரவர் வேலைகளை அவரவர்களே செய்து கொள்ளும் கிராம மக்களுடன் அரச குடும்பத்தினர் ஒப்பிட்டு அரச குடும்பத்தினரின் வேலைக்காரர்களை தாங்கள் நிறுத்தவில்லையா? தங்களது அந்த நடவடிக்கையை பார்த்துதான் இந்த யோசனையே எனக்கு வந்தது என்றார் பீர்பால். பீர்பால், நீ சொல்வது சரிதான். வேலைக்காரர்களின் உதவியுடனே வாழ்ந்து பழகிவிட்ட அரச குடும்பத்தினர்களின் வேலைக்காரர்களை நிறுத்தியது தவறுதான். நான் எனது உத்தரவை ரத்து செய்கிறேன். அரச குடும்பத்தினர் முன்பு போல வேலைக்காரர்களை வைத்துக் கொள்ளலாம் என்றார் அக்பர். அப்படியானால் இனி ரோஜா செடிகளுக்கும் தண்ணீர் பாய்ச்சலாம் என்றார் பீர்பால். காட்டு மரமும் ரோஜா செடியும். சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ.JM. ஃப்ளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.